இங்க கண்ட நாட்டியத்தை எப்படி வர்ணிக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலீங்க, ஒண்ணுமே புரியல. வாமா வா 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 வா. கலைன்னா கலவை இதுதான். உங்க மகன் ஆடிச்சு பாருங்க பரதநாட்டியம். இதுக்கு ஈடு இணை எங்கேயுமே இருக்க முடியாதுங்க, எங்கேயுமே இருக்க முடியாது. இது என் மகன் இல்லைங்க, நம்ம வீட்டு வேலைக்கார. ஏன் இருக்கிறேன் ஓ இதாம்மா, இதுதான் என் பொண்ணு. அப்ப இது ஆடுனதுதாங்க ஆட்டம். இது மட்டம் மட்டம் மகா மட்டம். நிஜமா சொல்றேங்க, இதைத்தாங்க நான் ரசிச்சேன், இதைத்தாங்க நான் ரசிச்சேன். சரி, அப்ப எப்ப வச்சுக்கலாம் கல்யாணத்தை? ஐயோ, இந்த பயங்கரம் ஏதுங்க. நானா கலாக்கட்டத்தில் கைய வைக்கிறேன். அன்னை நானே மாமா. கலா பார்க்காத போய்க்கா தாத்தா. மாமா, உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா இந்த கேட்டு பத்திகளை உள்ள விடுவீங்க? வந்து நம்ம பட்டணத்துல பல கோடி ஐயா கிட்ட நம்ம பத்தி சொல்லுங்க, எல்லாம் நடக்கும். சாவி விடுறே. என்கிட்ட இல்லப்பா, உங்ககிட்ட தான் பாருது. இல்லடா, என்கிட்ட தான் பாருது. போயிடுச்சா? அது ஒண்ணும் இல்ல மாமா, நீங்க போங்க. அது கஷ்டம், அது போகுது, அது போகுது, நீங்க போங்க. வருது. அதுவா மாமா, நேத்து நம்ம சிஷ்யனுவ எனக்கு விருந்து வச்சாங்க. அதுல கோழிக்கறி போட்டாங்க. அது தின்னா அது இன்னும் ஜீரணம் ஆகல, மொத்தையா இறங்கிடு. முட்டை, ஆமா முட்டை நேத்து போட்டாங்க, நான் தின்னேன், ஜீரணம் ஆகல, பச்சையா விழுகுது. எங்க மச்சான் மௌத்த பாப்போம். என்ன கோழி கோழி பாத்தீங்களாப்பா? இந்த லட்சணத்துல வீட்டு சாவி ஒன்னாட்ட கொடுக்கணுமா? திருட்டு போய் பரவாயில்லையே. மாமா, நான் சொன்ன போச்சா, கேவலம் ஒரு கோழி ஒரு முட்டை, இதுக்கு போவியா? என்னடா ஒண்ணுமில்லடா, மயிலாப்பூர்ல என் மாமனாரோட அத்திம்பேரோட சித்தப்பாரோட மாமியோட ஒண்ணு விட்ட குழந்தைக்கு நாத்தனாரோட. சாமி, நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலீங்களா? இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் புரியாதுரா. அது போகட்டும், எங்க கடத்தெருவுல தோப்பனாரும் மகனும் வந்து விழிச்சுட்டு இருக்கு. ஆமா சாமி, பட்டணத்துக்கு தான் வந்தோம். அந்த இடத்துல எல்லாம் நல்லா சந்தோஷமா முடிஞ்சது. அவரே கையில இருந்து பணத்தை போட்டு நானே பயலுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன்டான்னு சொல்லிட்டாரு. அதுதான அந்த சந்தோஷத்துல பட்டணத்தை சுத்தி பார்க்க வந்தோம். நீங்க என்னமோ பட்டணத்துல ரொம்ப அறிவாளி புத்திசாலி படிச்சவங்க எல்லாம் ரொம்ப இருக்காங்க, ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி வச்சிருக்கீங்களா? சரின்னு நான் ஒரு கடைக்குள்ள போய் ஒரு சுண்ணாம்பு டப்பி வாங்கலாம். அப்ப சாமி, அவன் 2 ரூபாய்க்கு வெள்ளி டப்பி 2 ரூபாய்க்கு தூக்கி கொடுத்துட்டாங்க. பைத்தியக்காரா, முதல்ல நீ ஏமாறாம பாத்துக்கூடா. எப்படி பாக்கலாம்? என்ன வெள்ளியடா இது? வெள்ளிய போல போலிடா, எவர் சில்வர்னு சொல்லுவா. இப்ப இதை தாண்டா எல்லாரும் யூஸ் பண்றேன். அது என்ன சாமி, இங்குள்ளவங்களுக்கு நெசத்தை விட போலியே பிடிக்குது. நாகரீகம் முத்தின்றே போறதோ இல்லையோ, நாகரீகம் முத்த முத்த உண்மை மறைஞ்சு போலி தாண்டா நிக்கும். சரி சரி, வாங்க மெட்ராஸ் சுத்தி பார்க்கலாம். கொஞ்சம் பிடி சாமி. என்ன சாமி இது? மீனடா, அதாவது ஃபிஷ். என்ன சாமி இதெல்லாம் நீங்க கையில இத ஒண்ணு நீ ஒண்ணும் விபரீதமா நினைச்சுடாவே. அதாவது இத ஒரு தொட்டியில போட்டு நிறைய ஜலத்தை ஊத்தி வளர்க்கறதுடா, நல்ல புண்ணியம் உண்டு. அது போகட்டும், மேரேஜ் எங்க பல கோடி அகத்துல தானே கல்யாணம். கல்யாணம் ஆமா சாமி, கல்யாணம். என்ன சொன்ன? கல்யாணம் என்ன கல்யாணம் கல்யாணம்? உனக்கு என்ன பத்தி, உனக்கு என்ன அதை பத்தி யார் சாமி? இவன் ஒரு போலி. என்ன சொன்னீங்க? பலகோடி வீட்டுல கல்யாணம். சொல்ல பெரியவரை வாங்கிட்டாடி. பலகோடி வீட்டுல கல்யாணம். யோ, அன்னை வேலை இருக்கவே இருக்குது. வரேன் பெரியவரை. இந்த ஆபத்து வந்து நீங்க தான் காப்பாற்றணும். ஒரு பெரிய டேஞ்சர். அந்த டேஞ்சர் இருந்து காப்பாத்தணும் அத்தை. அத்தை, நீங்க கொடுத்த மோதிரம், நீங்க கொடுத்த செயின், நீங்க கொடுத்த ட்ரெஸ் எல்லாத்தையும் வாங்கிக்க அத்தை. அத்தை, இந்த மாதிரி பண்ணுவான்னு எனக்கு தெரியவே தெரியாது அத்தை. நான் என்ன செய்வேன் அத்தை? அத்தை பேசுகிறத நீங்க பேசாம என்ன அர்த்தம்? எனக்கு ஆதரவான ஆளு நீங்க ஒருத்தர் தான். நீங்களும் மூச்சு பேச்சு நம்புறதா என்ன அர்த்தம்? அங்க அக்கிரமம் நடந்துட்டு இருக்கு அத்தை. அத்தை, தோழர்களே, அன்பர்களே, நீங்க
நீங்களெல்லாம் சேர்ந்து எனக்கு மாளிகையில எல்லாம் போட்டு இவ்வளவு தூரம் என்ன இது பட்டணத்துக்கு அனுப்பிக்குங்கன்னு நான் நினைக்கல. ஆனா உங்களை எல்லாம் பார்க்கும்போது நான் ஏன் பட்டணத்துக்கு போகணும் அப்படின்னு தோணுது. எங்களுக்கும் மனசு சரியாத்தான் இல்ல வாத்தியார. ஆனா உங்க திறமையும் அனுபவமும் இங்க இருந்தா பாழா போயிடும். உங்ககிட்ட தொழில் கத்துக்கிட்டோம் எல்லாம் பட்டணம் போய் பெரிய சினிமா ஸ்டார் ஆகி அப்படி இப்படி இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு மனசு துடியா துடிக்கிறோம். நீங்க போகணும், பெரிய சினிமா நட்சத்திரம் ஆகணும். நீங்க முன்னுக்கு வந்ததும் நாங்க பின்னுக்கு வரணும் தான் போக சொல்றோம். தயவு செய்யுங்க வாத்தியார. சரி, அப்படி ஆகட்டும். சினிமா கம்பெனில வேலை கிடைச்சதும் எங்களை விட்டுடாதீங்க வாத்தியார. விடுவனா? என்னடா நீ? எந்த சினிமா கம்பெனிலாவது எனக்கு வேலை கொடுத்தாச்சுன்னா முழிச்சு பார்த்தா நீங்க அங்க இருப்பீங்க. கவலைப்படாதுங்க. டேய், போய் சகுனம் பாருங்க. டேய் தம்பி, என்னப்பா என் பின்னால பாருப்பா. பாத்தா பயானி நான் வர்றேங்க. பயானி மரியாதை கிடையாது உனக்கு. நான் உன்னை டயன் கூப்பிடணுமா உன்ன? பள்ளக்குட்டி பாத்திருக்கியா? என்ன காலங்காத்தல் திமிரா உனக்கு? நானே காஞ்சி போய் கிடக்குறேன். பல கோடி பார்த்துருந்தா ஏன் நான் தெருக்கோடிக்கு வந்து உட்காந்துருக்கணும்? ஐயோ ஆளையா ஆளு ஆளா? யார் நம்ம? வேற பல்லக்கோடி முதலியாரா? ஆமா. நாங்க 2 பேரும் ரொம்ப இது. ஏங்க உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவரை பாக்குறது காட்டிலும் கீழ் பாக்கத்து பைத்தியக்காரத்துக்கு இல்ல. அங்க போனி அவர் அங்கேயா இருக்காரு? அங்க போயிடுவார் அவரு. எங்க அத்தை எப்ப செத்தாங்களோ அப்பவே அந்த லட்சுமி போயிடுச்சு. ஒரே கடன்காரன் வீட்டுக்கு முன்னால. ஐயா, அந்த மனுஷன் எப்பா நீ பட்டணத்துக்கு வா, சினிமா ஸ்டுடியோல வந்து ஆக்சிஜன் வாங்கி தரேன் நானு. ஆக்சிஜன் பேச உனக்கா சினிமா ரைட் பண்ணுமா? மூஞ்ச பாரு மூஞ்சி. மனசுல ஒரே நினப்பு. சிவாஜி கணேசன் தான், டிஎஸ் பாலன் தான் நினப்பு. போட்டியும் படிக்கும் தூக்கிட்டு வந்துரு சினிமா ரைட் பண்ண. என்ன யாருன்னு நினைச்சுக்கிட்டேன். சந்தத்திரவ சங்கீத சாகித்ய சண்டமார்ப இளஞ்சக்கரவர்த்தி கட்டரத்தினம்னா தஞ்சாவூர் கிட்டுக்கிட்டு இங்கும் கும்பகோணம் குப்பம் போயா குப்பும் கிட்டுக்கிட்டும் உன் ஊர்ல. இந்த பட்டணத்துக்கு வந்தாக்கா நீ கிட்டு நடுக்கணும். யோ சினிமாவத்து உனக்கு என்ன தெரியும்? நான் கேட்கிற கேள்வி பதில் சொல்றியா நீ? சொல்லுங்க. கேமரா காய்ட் பண்ணிக்கா ஐயா. முதல்ல கேள்வியா விட்டாச்சு. சவுண்டு காய்ட் பண்ணிக்கா. என்னப்பா சொல்றேன்? என்ன செய்யறது? 2வது கேள்விக்கு நீ அவுட்டு. ஓட்டம் பாடினாக்கா அதுக்கு வாய சத்தியா? என்னையா பாக்குறேன் மூளைய குழம்புத. என்ன இது உனக்கே இந்த பொழப்பு? நீ ஊர் போய் சரியா நீ? நானா ஏன் வந்தேன்? நம்ம சிச்ச பசங்க எல்லாம் சேர்ந்து வாத்தியார நீ பட்டணத்துக்கு போ, உன் முகத்துல நல்ல வெட்டு இருக்கு, உனக்கு சினிமால சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லி கழுத்துல மாலைய போட்டு வண்டி ஏத்தி விட்டாங்களே. பார்த்தா பரிதாபமா இருக்கியா? ரொம்ப பரிதாபமா இருக்கியா? நேரா ஊர் போய் சரியா நீ? இந்த முகத்தை வச்சுட்டு நான் எப்படியா போவேன்? சிரிப்பாங்களா பசங்க? என்ன ஒண்ணு சரியா? என்ன செய்? கொஞ்ச நாள்ல பட்டணத்துல இருக்கு. அவன ஒரு கண்டிஷன். முதல்ல இந்த குடிமையை வெட்டணும் நீ. இல்லன்னா ஸ்கூல் பசங்கள்லாம் குடிமி சொல்லி பாயெல்லாம் கேலி பண்ணா பட்டிக்காடுன்னு சொல்லுவாங்க. அப்போ பட்டணத்தில் இருக்கணும்னா குடிமையை வெட்டணும். ஆமா அதானே? இல்லன்னா ரொம்ப தப்பு. தம்பி, எங்க ஊர்ல எனக்கு நிறைய சிஷியன்கள் இருக்காங்க. ஆனா இந்த ஊர்ல எனக்கு வாத்தியார் நீ, உனக்கு சிஷியன் நானு. சத்தியா என்ன அந்த மாதிரி நினைச்சிட்ட பத்தியா? தப்பு கணக்கு போட்ட பத்தியா? நானும் பெரிய விட்டு பிள்ளைதான்ப்பா. என்னப்பா கொஞ்சம் பசி வேற ஒன்றும் கையெடு பத்தியா? அதானே நான் பசி தானே. வா செய்வோம், அது செய்வோம். போலாமா? வந்த மன்ற கடைக்கு வாணி. முதல்ல இந்த கோட்டானே என்ன முடிக்கிற? அந்த பெக்க அடியா இன்னும் புரியலையா? அதான் அந்த கொண்ட குடிமி இது என்ன வாத்தியார் என்ன? ஐயோ சினிமாவில் சேரலாம்னு வந்தேன், இப்ப தீட்டிக்கிட்டு இருக்கேன்.
திருப்தியா எந்த வேலை செஞ்சாலும் குறைச்சிக்கலாம். என்னப்பா வேடிக்கை பார்த்துக்கிட்டு வாப்பா. மாமன் மாமன்டா மாமன் மாமன் எங்க யாருங்க? உங்களுக்கு என்னங்க? சரிங்க, கிராப்பா மொட்டையா? எனக்கு ஒண்ணு இல்லப்பா, இவருக்கு தான். கவனிச்சவனே உட்கார்ப்பா தம்பி, உட்கார் உட்கார். நீ பாத்துக்கணும். கொஞ்சம் ஊர் புதுசு அந்த தள்ளி உட்கார்றீங்களா? துணி எடுத்துக்கிறேன். அவரு அது போட்டு என்னங்க, ஒட்டவா அல்லது விட்டு வெட்டவா? கொஞ்சம் விட்டே விட்டுப்பா. அதான் இன்னொரு வெட்டு இருக்கு. அப்போ பாத்தடி பாத்தடி ஆள் பார்த்தா பத்திரமா இருக்கிற. என்ன இவங்கிட்ட வந்து நீ மாட்டிக்கிட்டிய? இவன் மனுஷ ரூபத்துல இருக்கக்குள்ள நிறையாச்சு. விட்டு வெட்ட சொல்லியிருக்கானு ஒட்ட அடிக்கிறதுக்குள்ள நீ அழகா வெட்டிக்கோ வச்சுக்கோ. அவனுக்கு ஒண்ணும் தெரியாது, போக போக தெரியுப்பா. படால் ஐயோ உயிரோட சாப்பிடுவான். இந்த பூசணிக்காயில அப்படியே சோத்துல மாற்றுவோம். அவ்வளவு பெரிய ஆளு பாரு. நான் சொல்றேன், நன்மைக்காக சொல்றேன். முக்கியமான விஷயம், அதை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் மொட்டை அடிக்கிறேன். எட்டடி குடிச்ச நாங்க செய்யற வேலை தெரியுமா? எதுவா இருந்தா என்னப்பா, எல்லாம் இனிமே நீங்க தான். அப்ப நாங்க சொல்றதா நீங்க செய்யணும். நம்ம மீசல் ஆயக்கு இல்ல, மீசையை கட் பண்ணுங்க. இதுவும் இங்கேயும் அதே தான். குடிமையை கட் பண்ணிட்டேன். நீங்க ஐயோ, இது நம்ம மச்சான் வீடு இல்ல. என்ன நீ வாணி வாணி சிவா. ஐயோ புலி. ஐயா அது புலியும் கெளியும் ஒண்ணு இல்ல, செத்து போடுது. அதுல பஞ்சு வச்சு அடிச்சிருக்கானுங்க. நீ வாணி. கீரி பாம்பு அண்ணாத்த அதுல போட்டு பஞ்சு வச்சு அடிச்சிருக்கானுங்க. நீ வாணி. எல்லாம் பஞ்சா? ஆமா. ஐயோ, நம்ம பரமசிவன், நம்ம பரமசிவி. இது நம்ம வீட்டுல இது காடே. சொல்லிருக்கேன். என்ன சொன்னேன்? பட்டணத்துக்கு வந்தா ஏதாவது பாத்தீங்கன்னா சும்மா அப்படியே கண்டுக்காத மாதிரி கம்முன்னு இருக்கும். தெரியுமா? ஆமா. இப்ப இல்லாட்டா என்ன தெரியுமா சொல்லுவானுங்க? நத்தம் பரம்போக்குன்னு சொல்லுவாங்க. வந்துட்டாங்க. பாத்தியா? இது யாரு? அது புது பேஸ்கட்டு. இது யாரு? குள்ள பிஸ்கட்டு. ஏன் வந்தீங்க? அந்த அம்மா பாத்துட்டா வம்பியா? கூட அந்த யானையும் கரடியும் பாத்துனா கூட பிராண்டி தள்ளி கொடுங்க. பிராண்டி. அப்போ கரடி புலி எல்லாம் வளர்க்குறாங்களா? அண்ணாத்த சும்மா கம்முனரு. இங்க இருந்த புலி சிங்க தான் அங்க சோத்துக்கு லாட்டி அடிச்சு போய் புல்ல திங்குதுங்க. இதுங்கெல்லாம் ஏமாத்திரம். சும்மா தட்டினா தானே. நீ கம்முனு பாணி. நீ சொன்னா சரி. அவ்வளவுதான் பாணி. சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. நல்லா வாணி உட்காரு உட்காரு. அப்படி உட்காரு. உட்காரு. எழுதுறியா? பார்க்கலாம். எழுதுறியா? உட்காரு. எழுதுறிய அழகா உட்கார மாறிடுவேன். இதான் வசதியா இருக்கு. அப்படி உட்காரு. ஜப்பானா? அப்ப இவன் தயார் பண்ண சைனாவா? ஜப்பான். இந்த அம்மா காதலி சிலந்து வலகட்டி இருக்கு. வலகட்டி இருக்கு. யாரு இவங்கெல்லாம்? மச்சான் வீட்டுக்கு மச்சான் மாட்டான். யாரடா அவன்? சுதாச்சுக்கா. ஐயோ, எவ்வளவு பெரிய ஆளு. இங்க எந்த முறைக்கும் இடம் கிடையாது. நீ மேல உட்காரு. ஆமா, இவன் யாரு? இவன் யாரு? ஓஹோ, இந்த பொண்ணுதான் நம்ம மச்சான். என்ன மச்சான் மச்சான்னு சொல்லாத, எஜமானு சொல்லு. இப்போ எஜமானுங்கெல்லாம் சும்மா பல்ட்டி அடிக்கிறானுங்க. பல்ட்டி தெரியுமா? அண்ணாத்த இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க? இந்த பங்களா ராசி நம்ம மச்சான் அப்புறானே ஆச்சு. இந்த பிராணி கிட்ட வந்து அந்த மனுஷன் என்ன பாடு விடுறானோ என்ன பாத்துட்டு இருக்க. இந்த ரெண்டு பசங்களையும் சீக்கிரமா பாஸ் பண்ணு. இங்க இருக்கு. என்ன நினைச்சுக்கினேன்? பொட்டலாம் கிட்டலாம் நினைச்சுக்கினியா? என்ன நினைச்சுக்கிட்டு சண்டை கதவை சங்கீத சாதித்து சண்டை பார்த்த கட்டணத்துல உள்ள என்ன அடுத்த பிள்ளைய அழுகையை நிறுத்திட்டு கடலை கடலை பேசு. அப்படி பேசு. நாங்க குபீர். இனிமே நமக்கு வேலை கிடைக்கலன்னு கஷ்டப்படாத. முத்தம்மா வந்தாச்சு, மச்சான் வீட்டுக்கு போயாச்சு. அந்த பசங்களுக்கு காலி நம்ம தான் இருக்க போறோம். கொஞ்சம் கூட அறிவில்லை அவனுக்கு. என்ன பட்டிக்காரன் உனக்கு போகவே இல்லை. இன்னும் குழந்தை மாதிரியே இருக்கு. நம்ம ஆண்டுக்கா போச்ச கத்தியும் கப்பலாம் காமிச்சானே. முத்தமா தனியா இருக்கலாம். நீ மூடிய யோசிக்க கூடாது. ஏன் முன்னால நீ சொல்லப்படாத சொல்லு. எதுக்கு எடுத்தாலும் நீ வாத்தியார் நீ சொல்லாமல்ல. கொஞ்சம் ரெஸ்ட் கூட. ஐயா முத்தம்மா சக்தி இருக்கு பாரு, பராசக்தி ஆக்கும். ஒண்ணு அந்த பசங்க அசைக்க முடியாது.
சரிதான். ஆனா போயிருக்காங்களே, என்ன செய்யறது? இதுக்கெல்லாம் மூளை செலவு பண்ணி யோசனை பண்ணணும், சும்மா இல்ல. சில்லற இருக்கா? எல்லாம் காலியா போச்சு. இப்ப மூளை செலவு பண்ண சும்மா இருக்கு. வாசல் இங்கே நடு ரோட்ல இந்த வேலையில அங்க வந்து காமிங்க. நீ போய்கிட்டு நீ போய்கிட்டு எங்களுக்கு தெரியாம இங்க வந்து பதியா பசங்களா, அந்த கரவ சங்கீத சங்கமாக இழந்த கிரமத்து கட்டணத்தனை கம்பை எடுத்து சுத்தினால் இடி இடிக்கும் மழை பெய்யும் 3 பேரும் கீழே விடும். உங்க எல்லாரும் இங்கே சமாதி வைக்க வேண்டாம். நானு சமாதி வைக்க போவது யார் என்பதை பார்த்துவோம். தப்பிச்சு ஓட்டாமா தனியா ஓட